கைஸ், நம்ம தமிழ்நாட்டில் ராஜீவ் காந்தி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் யூத் டெவலப்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைப்ரரியன் போஸ்டிங்க்கு, அதுக்கப்புறம் கண்ட்ரோலர் கேட்டகரி, தென் அதுக்கப்புறம் ஃபைனான்சியர் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்பில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், இது தான் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கக்கூடிய பேஜ். ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்த பிறகு அதில் என்னென்ன டீட்டெயில் சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸுக்கு போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்க இல்லையா, இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அட்ரஸில் எந்த மிஸ்டேக்குமே பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய போஸ்ட் கவர் டைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் அப்படின்னு போட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ தென் இதில் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து என்னென்ன போஸ்டிங் இருக்குன்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட்டு கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் கேட்டகரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் ஜாபாக கொடுத்துருக்காங்க. இதோட பேசிக்ஸ் வந்து 37,400லேருந்து 67,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 55 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். ஸோ மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். 15 இயர்ஸ் கிட்டக்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க கைஸ், அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் ஆஃபீஸர்ஸ் கேட்டகரி, இதுக்கு 15,600லேருந்து 39,100 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்குமே 57 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்குமே சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம் லைப்ரரி கம் டாக்குமெண்ட் ஆஃபீஸர்ஸ் கேட்டகரி. ஓகேங்களா, லைப்ரரியில் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணணும், செக் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய போஸ்டிங்க்கு. ஸோ இதுக்குமே வந்து 35,800 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் இல்லைனா வந்து அதுக்கு ரிலவெண்ட்டாக மாஸ்டர் டிகிரி இன் ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே. இல்லை அதை முடிச்சுட்டு பேச்சுலர் இன் லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் ஓகே. பட் அதுக்கு ரிலவெண்ட்டாக சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, அதை கூட நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இந்த போஸ்டிங் எல்லாமே வந்து ரெகுலர் பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். ஓகேங்களா. ஸோ லைக் இப்போ ஒரு குரூப் 4 குரூப் 2லாம் எப்படி உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி இதுவுமே வந்து ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கேட்டகரி, இதுக்கு 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். 20,200 சேலரி சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் ஆர்ட்ஸ், சயின்ஸு, பிடெக், காமர்ஸ் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஓகே. அண்ட் இந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து அவங்க எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்கல, நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தாலே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றின நாலேஜ் தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் கன்சல்டன்ட். ஸோ இனிமேல் வரக்கூடிய போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் லெவலில் ஹையர் பண்ணுறாங்க. இதுக்குமே ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தாலே எலிஜிபிள் தான். 62 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரிட்டையர்ட் ஆகிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரிஃபரன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒன் டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான். தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சம் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை கூட வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் சில கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஸ்கில் டெஸ்ட்டு வச்சு ஹையர் பண்ணுறாங்க. சில இதில் ரிட்டன் டெஸ்ட் இருக்குது, சில இதில் வந்து 3மே இருக்குது, வித் இன்டர்வியூ கூட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.